என் ஃப்ரெண்டு இந்த ஏர்பாட்ஸை வேலை பார்க்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுனா சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. அந்த சார்ஜிங் இண்டிகேஷன் மட்டும்தான் காமிக்குது. பேட்டரியில் சுத்தமாக சார்ஜ் ஏற மாட்டேங்குது. பட்ஸு 2 பக்கமாக கேட்குது. ஏர்பாட்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் இருக்கிற 2 பட்ஸை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னா கத்தியை வச்சு நெம்பி விட்டு நல்லா தூக்கி விட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணால் இதில் மதர் போர்டும் பேட்டரியும் இருக்கும். பேட்டரியை செக் பண்ணி பார்த்தா வெறும் 14 தான் காமிக்குது. பேட்டரி தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அவன் செத்துட்டான்டா. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டி அப்புறம் இந்த பேட்டரியை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துப்போம். இந்த டெட்டான பேட்டரியை வந்து டீசால்ட்ரிங் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கிட்ட இருக்கிற இந்த பேட்டரியை வந்து சால்ட்ரிங் வச்சுக்கலாம். பேட்டரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து கரெக்டாக சால்ட்ரிங் வச்சுப்போம். பேட்டரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து மாற்றி சால்ட்ரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா போர்டு வந்து வீணாக போயிடும். ஸோ அதனால் பேட்டரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி சால்ட்ரிங் வச்சுப்போம். பழையபடி 2 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிப்போம். அப்புறம் இந்த ஏர்பாட்ஸை வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணதில் ஒரு சின்ன சிக்கல். சார்ஜிங் போர்ட் வந்து ஹோல்ஸுக்கு நேராக வரணும். ஸோ அதனால் ஹோல்ஸுக்கு நேராக வரல. பேட்டரியோட சைஸ்னால தான் அந்த போர்டு வந்து கோணிக்கிட்டு நிற்கிது. அதனால் சார்ஜிங் போர்ட் வந்து ஹோல்ஸுக்கு நேராக வரல. அதனால் சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணி ஹோல்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. நெகட்டிவ் ஒயர் வந்து கட் ஆயிருக்கு. அதோட ஸ்லீவை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியோட நெகட்டிவை வந்து ப்ராப்பராக சால்ட்ரிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸை பழையபடி போட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்தேன். பக்காவாக செட் ஆகிடுச்சு. அப்புறம் பட்ஸை வந்து அதோட கேஸில் வந்து பழையபடி வச்சுட்டு சார்ஜ் போட்டு பார்த்தேன். ப்ராப்பராக சார்ஜ் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம்.